வாகை தமிழ் சங்கத்தினர் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த வாய்ப்பளித்த சங்கத்தினருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில 88வது வரி யவ்வனம் காத்தல் செய் இதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. யவ்வனம் என்பதற்கு இளமை, வனப்பு அப்படிங்கிற பொருள் உண்டு. அந்த தலைப்பிற்கீழே இப்ப நம்ம ஒரு சிறிய கதையை பார்க்க போறோம். அவசர உலகத்தில் அவசரமாய் உண்டு உடுத்தி வாழ்கின்றோம். குமரேஷ், குரு என்ற இரு மகன்கள் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர்கள். குரு உடல் வலிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன், குமரேஷ் சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவன். பழகுபவர் அனைவரும் உண்டு குமரேஷ் என்றே அழைப்பர். வீட்டில் உள்ளவர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவரும் அறிவுரை கூறியும் யாருடைய பேச்சையும் கேளாது திரிந்தான் குமரேஷ். நன்கு உண்பவன் என்பதாலேயே தாயின் பாசம் மேலும் அவனை வளர்த்தது. தன் பசி அடங்கும் வரை உண்பவன் அடுத்தவருக்கு இருக்கா இல்லையா என்று கூட பார்க்க மாட்டான். தடகள வீரனாக வேண்டும் என்பது குருவின் ஆசை. எனவே இடைவிடாது முயற்சி செய்வான். காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்வது, மூச்சு பயிற்சி, யோகா என இடைவிடாது தினசரி காலை வேளையில் பயிற்சி செய்தான். அன்று யார் முகத்தில் விழித்தனரோ தெரியவில்லை. கல்லூரிக்கு நேரமாயிற்று என்று வண்டியில் குமரேசும் குருவும் சென்றனர். வழியில் நாய் குறுக்கே வர வண்டியோடு ரோட்டில் விழுந்தனர். வண்டி ஓட்டி வந்த குமரேஷ் தப்பிக்க இயலாமல் அவன் காலில் வண்டி விழுந்ததால் எலும்பு முறிவு ஏற்பட்டு பலத்த காயமுற்றான். பின்னால் அமர்ந்த குருவோ வண்டி விழப்போகிறது என்று உணர்ந்து குதித்து தப்பித்தான். இந்த கதையிலிருந்து நாம் அறிவது, நம் உடலை வளைத்து கொடுக்கும் வழி தேர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதையே பாரதியாரின் ஆத்திச்சூடியில் யவ்வனம் காத்தல் செய் என்று கூறியுள்ளதும் இதே பொருளை தருகிறது.